வணக்கம். நம்ம சேலம் அயோத்தியாபட்டினத்துலேருந்து மஞ்சவாடி கணவாய் வழியாக அரூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த சாலை தமிழ்நாட்டில் இருக்கிற மிக ஆபத்தான சாலைகளில் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா தருமபுரினாலே சாலைகள் கொஞ்சம் நிறைய சிக்கலாகவே இருக்குது. தொப்பூர் கணவாய் இதே மாதிரி அடிக்கடி விபத்து ஏற்படுது. அதே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற இன்னொரு இடமான மஞ்சவாடி கணவாய் அரூர் போகிற வழியில் இருக்கிற இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா விபத்து பெருசாக ஏற்படுறதா என்னன்றது நமக்கு சரியாக தெரியல. விபத்து இல்லை, ஆனால் வாகன ஓட்டிகள், அதாவது வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா, இரு சக்கர வண்டியாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வண்டி, இல்லைன்னா லாரிகள், அந்த மாதிரி எந்த வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் ஒரு சாகச பயணம் மேற்கொள்கிற மாதிரி தான் இந்த வழியில் போகக்கூடிய பயணங்கள் இருக்கும். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரோடுகள், அதாவது பாதைகள் பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாகவும் கரடும் முரடாகவும் இருக்குது. இது உண்மையாலுமே பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பலவிதமான சிக்கல்களை உண்டாகும். நம்ம நினைக்கிறோம் வண்டி மட்டும்தான் ஏதோ சேதாரம் ஆகும்னு. வண்டி மட்டும் சேதாரம் ஆகாதுங்க, உடலும் தேய்மான உடலும் இதனால் சோர்வடையும். உடல் ரீதியான பல சிக்கல்கள் இதனால் வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வழி இப்பொழுது இருவழி குறுகிய பாதையாக இருக்கும். அதாவது நிறைய இடத்துல எப்படின்னா இருவழி அகலப்பாதையாக இருக்கும், 2 பக்கமும் இரு சக்கர வண்டிங்க போகிறதுக்கு வழி இருக்கும். ஆனால் இந்த பாதையை பார்த்திங்கன்னா இருவழி குறுகிய பாதையாக இருக்கும். 2 புறங்களும் பார்த்திங்கன்னா இரு சக்கர வண்டி போகிறதுக்கு கூட தனியாக ஒரு இடம் இருக்காது, கீழே மண்ணில் தான் இறங்கி போகணும், அந்தளவுக்கு இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா நிறையா போக்குவரத்து சிக்கல்கள் நம்ம மக்களுக்கு நிறையவே இருக்குது. அதே மாதிரி வண்டிங்களுக்கும் நிறையா இருக்குது. 2வது இது முக்கியம், இதில் இன்னொன்று என்னென்னா இது முழுக்க வனப்பகுதி, உழவு பணி நடக்கிறதுனால இது இந்த மாதிரியான இருக்குது. இதை கூடிய விரைவில் 4 வழிச்சாலையாக மாற்றக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துருக்கு. அதை இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம்.